என்னோட ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? மட்டனில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே அது கூடயே மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயமும் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ், ரம்ப இலை, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, நான் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். தேங்காய் வேணும்னா அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். தேங்காய் கூட ஒரு 4-5 முந்திரி கசகசாவும் போட்டு அரைச்சி வைங்க, சூப்பராக